வணக்கம்டா. இந்த கிளாஸில் த்ரீ ஃபேஸ் சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ த்ரீ ஃபேஸ் சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸ் எப்போ யூஸ் ஆகும் சொன்னால், ஒரு த்ரீ ஃபேஸ் அன்பேலன்ஸ் சிஸ்டம் இருந்துன்னு சொன்னால் அதை நாங்கள் ஒரு ஒரு வழியால் சிமெட்ரிக்கல் கம்பவுண்டன்ஸாக உடைச்சிட்டோம்னு சொன்னால் என்ன செய்யலாம்? மூன்று ஃபேஸுக்கும் தனித்தனியாக காணாமல் ஒன்று கண்டுட்டு மூன்றால் பெருக்கலாம், அல்லது ஈக்குவலண்ட் கண்டுட்டு வேலையில் செய்யலாம், அந்த மாதிரி வேலையை காணலாம். ஸோ அதுக்காகத்தான் இந்த த்ரீ ஃபேஸ் சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட் யூஸ் ஆகும். ஸோ அன்பேலன்ஸ் சிஸ்டம் ஒன்றை த்ரீ ஃபேஸ் சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸாக மாற்றுறதுக்கு நாங்கள் மூன்று விஷயத்தை எடுப்போம். முதலாவது வந்து பேலன்ஸ் பாசிட்டிவ் சீக்வன்ஸ். ஸோ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் என்றது என்னவா இருக்கு சொன்னால், இதில் வந்து சீக்வன்ஸ் என்ற ஒரு விஷயம் முக்கியம். ஸோ சீக்வன்ஸ்ன்றது பேசிக்காக என்னன்னு சொன்னால், இப்போ இப்படி ஒரு ஃபேஸை நீங்கள் கருதுங்க. ஸோ ஏபி ஸோ ஏபிசி என்ற இப்போ இது என்ன சீக்வன்ஸில் இருக்குன்னா ஏபிசி சீக்வன்ஸில் இருக்குதுன்னு சொல்லு. இதே ஏபிசி சீக்வன்ஸ்னா இப்போ நான் இதோட வேவ் ஃபார்மை பார்த்தேன்னு சொன்னால், ஏண்ட வேவ் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ பீண்ட இப்படி இருக்கிற ரெண்டு சீக்வன்ஸ் முதல் அதே மாதிரி சீண்ட இந்த மாதிரி இருக்குன்னு சரி, இதோ கொஞ்சம் குழப்புது இருக்கு. ஸோ இதில் நான் இப்போ 0 ஃபேஸை எடுத்தேன்னு சொன்னேன். இதில் எது முதலாவது பீக் வேல்யூ அடைகிறார்? ஏ என்றவர் முதலாவது பீக் வேல்யூ அடைவார். ஓகே, அதை கொஞ்சம் மிஞ்சான டோட்டல் எங்கன்னா ஏ என்ற முதலாவது பீக் வேல்யூ இல்லை. அதுக்கு பிறகு யார் அடைவார்? பி என்றது அடைவார். நான் இங்கேருந்து வரப்போகிறேன் இந்த வரைக்கும் பி என்றது ரெண்டாவது பீக் வேல்யூ அடைவார். அதே மாதிரி சி என்றவர் கடைசியான பீக் வேல்யூ அடைவார். ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. நீங்கள் ஒழுங்கான படம் கியூட்டில் இருக்கு பண்ணுங்க. இங்கே இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் இதில் ஒரு லைன் போடுறேனே. ஸோ இதுதான் 0 இருந்தேன்னு சொன்னேன். இதில் 0 கம்பவுண்ட் இருந்துன்னு சொன்னேன். இப்போ முதலாவது யார் அடைகிறார்? முதலாவது ஏ என்றவர் இதுதான் ஏ. ஸோ ஏ என்ற முதலாவது பீக் வேல்யூ அடைகிறார். அதுக்கு பிறகு இதே வேவ் ஃபார்ம் தான் இங்கால கண்டினியூ ஆகும். ஸோ இங்கால கண்டினியூ ஆகின்னு சொன்னால், அதுக்கு பிறகு என்ன? பி என்றது பீக் வேல்யூ ரெண்டு அடைவார். அதுக்கு அடுத்தது சி என்றவர் பீக் வேல்யூ அடைவார். ஸோ அந்த எது அவற்றை பீக் வேல்யூ முதலாவது அடையிற வச்சுக்கொண்டா சீக்வன்ஸ் என்ற விஷயம் கிடைக்கும். ஸோ ஏபிசி சீக்வன்ஸில் ஒரு வேவ் ஃபார்ம் இருக்குன்னு சொன்னால், ஏபிசி என்ற சீக்வன்ஸில் ஒரு ஃபேஸ் இருக்குன்னு சொன்னால், அவருக்கு நாங்கள் காண்ற ஈக்குவலன் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வந்து அதே சீக்வன்ஸில் இருக்கும். சேம் as the ஃபேஸ் சீக்வன்ஸ். வேறு ஏபிசி இருந்தான்னு சொன்னால், நாங்கள் அவருக்கு காண்ற பாசிட்டிவ் சீக்வன்ஸும் ஏபிசி என்ற சீக்வன்ஸில் இருக்கும். அது நெகட்டிவ் சீக்வன்ஸாக இருந்துன்னு சொன்னால் என்ன இருக்கும்? நெகட்டிவ் சீக்வன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் ஃபேஸ். இப்போ இவன் வந்து ஏபிசின்னு இருந்தா சொன்னால், அது நெகட்டிவ் சீக்வன்ஸ் வந்து ஸோ ஏசிபியாக இருக்கு. ஓகே, அதே மாதிரி 0 வந்து ஓகே 0 சீக்வன்ஸ் கம்போனன்ட் வந்து அவருக்கு வந்து சீக்வன்ஸ் இருக்கா. ஸோ அவர் எல்லாமே ஒரே ஃபேஸில் இருக்க போகிறார். அப்போ ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் எது முதலாவது அடையும், ரெண்டாவது அடையும், மூன்றாவது அடையும்னு சொல்லல. இப்போ 0 சீக்வன்ஸ் சொன்னால் அவருக்கு சீக்வன்ஸே இருக்காதபடியாக, ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இருக்காதபடியாக அவருக்கு 0 சீக்வன்ஸ் கம்போனன்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு அன்பேலன்ஸ் சிஸ்டமை பேலன்ஸ் சிஸ்டமாக மாற்றுறதுக்கு மூணு விஷயம் பார்ப்போம். ஒன்று பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், 0 சீக்வன்ஸ். பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ் அதே சீக்வன்ஸில் இருக்கும். நெகட்டிவ் சீக்வன்ஸ் வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிவர்ஸ் சீக்வன்ஸில் இருக்கும். அதே மாதிரி 0 சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் இப்போ இதில் இந்த படத்தில் அதை தான் சொல்லி கேட்டேன். ஏபிசி எண்ட் இருந்துன்னு சொன்னேன். அவரை நாங்கள் நார்மலாக சீக்வன்ஸ் பற்றி கதை கேட்க கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுறேன்னு சொல்லி ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுறேன்னு சொல்லி ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணிக்க ஏ முதலாவதாக வரும், பி ரெண்டாவது வரும், சி மூன்றாவது வரும். ஒரு ரிஃபரன்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்னொரு ரிஃபரன்ஸை வச்சுக்கிட்டு. ஸோ அது ஏ ரிஃபரன்ஸாக வச்சுருந்தா ஏ பிசின்னு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டேட் பண்ணிக்க ஏ பி சி என்று. இங்கே ரொட்டேட் பண்ணிக்க ஏ சி பி என்ற ஓடல வரும். இங்கே ரொட்டேட் பண்ணிக்க மூணுமே ஒன்றா தான் வரப்போகுது. அதான் இது சீக்வன்ஸ் லெஸ்ன்னு சொல்லுவோம், 0 சீக்வன்ஸ். ஓகே, அதான் இதில் சொல்லியிருக்கு. சீக்வன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஏபிசி சீக்வன்ஸ், இவர் ஏசிபி சீக்வன்ஸ், இவர் வந்து நோ சீக்வன்ஸ். சரி, அதுதான் இதில். ஓகே, அடுத்ததில் வந்து அதெல்லாம் சொல்லிக்கோங்க. இப்போ இந்த சீக்வன்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை தான்
இப்போ இதுதான் படம். இந்த படத்தை வச்சுக்கின்னு சொன்னேன். நான் இப்போ ஃபேஸ் ஏ என்றதை இப்படி மூன்றாவோட எழுதிட்டேன். ஒரு பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ். இப்போ நீங்கள் இதில் இதையே நீங்கள் ஒரு வெக்டராக நீங்கள் இப்போ ஏ என்றது ஏ ஏ. இனி நெகட்டிவ் சீக்வன்ஸில் வர்றது வந்து A2 இங்கே இருக்கு A2. வேறு ஏதோ இந்த ஆங்கிளுக்கு அதே மாதிரி இங்கே அடுத்தது சி என்றவர் ஏதோ இப்படி வர சரி. அது ஏதோ அதை நீங்கள் வடிவாக்கு நீங்கள் சொன்ன இங்கேருந்து இங்கே வர்றது தான் என்ன இருக்கும், இந்த ஏயா இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. ஒன்றையும் உடைச்சி மூன்றாள் எழுதிட்டேன். இப்போ மூன்றாள் என்னது என்ன நாங்கள் இதில் எழுதுன வி குட் ட்ரை வேறு ஆல்பாய்சன். ஓகே, அதை நாங்கள் பரவாயில்ல. ஸோ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இப்படி இருக்குது, நெகட்டிவ் சீக்வன்ஸ் A2 C2 B2 இதெல்லாம் நோட்டேஷன் தான். இப்போ A1 என்று எழுதினா அது பாசிட்டிவ் சீக்வன்ஸ் தான் நீங்கள் கருதும். A2 எழுதினீங்கன்னு சொன்னால் அது நெகட்டிவ் சீக்வன்ஸ், அண்ட் ஜீரோ சீக்வன்ஸ்ன்னு சொன்னால் ஜீரோன்னு சொல்லி எழுதும். ஸோ இதில் அதுதானே நான் சொல்லியிருக்கு வெக்டர் அடிஷனில் A என்ற ஃபேஸ் என்ன எழுதலாம், A0 ப்ளஸ் A1 ப்ளஸ் A2. அதேமாதிரி B என்றது B0 ப்ளஸ் இது ஜீரோ சீக்வன்ஸ் கம்பனன்ட்ஸ், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கம்பனன்ட், நெகட்டிவ் சீக்வன்ஸ் கம்பனன்ட்ஸ். ஓகே, அதுதான் இனி நாங்கள் என்ன ஒரு ஃபார்முலா நாங்கள் எடுக்கிறதுக்காக எல்லாம் இப்போ மிச்ச B, C இந்த சீக்வன்ஸ் ஃபேஸஸை ஏன்ற சார்பாக கதைக்க போகிறோம். இப்போ A0ன்றது சீக்வன்ஸ்லெஸ், எல்லாமே ஒரே ஃபேஸில் இருக்க போகுது, அது பிரச்சனை இல்லை. அதை இப்போ B1 எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ A1 சிமெட்ரி தானே, ABC. அப்போ ஏக்கும் ஏ ஃபேஸுக்கும் A1 B1 C1 ஏ ஃபேஸுக்கும் பி ஃபேஸுக்கும் இடையான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 120. ஏன்னா சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸ் ஒன்றுக்கு 120 இருக்கும். அப்போ A1 சார்பா B1 கதைக்கணும்னு சொன்னால் என்ன சொல்லலாம், A1 சார்பா B1 கதைக்கிறேன்னா என்ன, 120 டிகிரி லேக், 120 கழிச்சோம்னு சொன்னால் A1 என்ற மேக்னிடியூட் எல்லாத்துக்குமே சமன். அப்போ A1 சார்பா B1 கதைனா 120 பாகை பின்னுக்கு போகணும், அல்லது 240 பாகை முன்னுக்கு போகணும். ஸோ அதை வச்சு கதைக்கிறக்காக தான் நாங்கள் ஒரு புதுசாக கொண்டு வரோம் அல்ஃபான்ற ஒரு நோட்டேஷன். அல்ஃபான்றதை நாங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்டா, அதை ஒன்றுன்றது மேக்னிடியூட்டுக்காக சொல்லியிருக்கு. 120 ஒரு பெருக்கேக்கு என்ன செய்யும், ஃபேஸஸ் கூட்டுப்படும் 1, அதோட ஆங்கிள் ஃபேஸர் ஆங்கிள் வந்து 120. அதே மாதிரி அல்ஃபா ஸ்கேர்டு வந்து 1, அதோட ஃபேஸர் ஆங்கிள் 240. ஓகே, 1 இதை 2 பேருக்கு தான். ஓகே, அப்படியே அல்ஃபான்ற ஒரு ஆப்பரேட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் மிச்ச ஏபிசி மூன்றுண்ட சிமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸையும் ஏண்ட சிமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸாக கதைக்கப்படும். ஸோ பின்ற சிமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸில் ஜீரோ சீக்வன்ஸுக்கு பிரச்சனை வராது, ஏன்டா அதெல்லாம் ஃபேஸ் வந்து ஒன்று தான். அதே பாசிட்டிவ் சீக்வன்ஸை பற்றி கதைக்க என்ன நடக்கும், ஸோ ஏண்ட ஃபேஸ் வந்து இந்த இடத்துல இருந்தால் பின்ற ஃபேஸ் இங்கே இருக்குது. ஸோ பின்ற ஃபேஸை ஏண்ட சீக்வன்ஸ் சார்பாக கதைக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், 240 வகையால் சுற்றணும். 240 சுற்றுறது அல்லது -120 கதைக்கலாம். அப்போ நாங்கள் 240 வகையால் சுற்றுறோன்னா என்ன, அல்ஃபா ஸ்கேடால பெருக்கு, அதான் இங்கே சொல்லியிருக்கு. அதே மாதிரி அதை B1 சமன் A ஸ்கேட் 1. அதே மாதிரி நெகட்டிவ் சீக்வன்ஸ்னு சொன்னால் நெகட்டிவ் சீக்வன்ஸ் என்னோட வரும் ACD. ஸோ நெகட்டிவ் சீக்வன்ஸுக்கு என்ன செய்யலாம், ஏன்ற நெகட்டிவ் சீக்வன்ஸை 120 பாகையால் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினாலே காணும். ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறேன்னா என்ன, அதை 120 பாகையால் சுற்றுறேன். ஸோ 120 பாகையால் சுற்றுறதுக்கு என்ன செய்யலாம், அதை அல்ஃபாவால் பெருக்கணும்னு சொன்னால் அது 120 பாகை சுற்றுறேன். அதே தான் இங்கே சிக்கும் அதே விஷயம் செஞ்சுருக்கு. இது ஜீரோ சீக்வன்ஸ் C0 சமன் A0 தான், ஏன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. இனி C1 எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், C1 பாசிட்டிவ் கம்பவுண்ட் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதை A1 சார்பாக கதைக்கிறேன்னா 120 பாகை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும், ஆகவே அல்ஃபாவால் பெருக்கிறோம். அதே தான் இங்கேயும் அல்ஃபா ஸ்கேடால் பெருக்கிறோம். இது C2 வந்து முதல் பாசிட்டிவ் கம்பவுண்ட்ஸ் இருந்த இடத்துல B1 இருந்த இடத்துல C2 வருது, ஆகவே என்ன செய்யணும், -120 கிளாக் வைஸ் சுற்றணும், அல்லது 240 பாகை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். அதைத்தான் இங்கே சொல்லி. ஸோ அதை நீங்கள் ஆறுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இல்லை, பார்த்து விளங்கிக்கொள்ள சரியா. ஓகே, விளங்க மாட்டேன் நினைக்கிறேன். எதுவும் விளங்காட்டி சொல்லுங்கடா, நான் திருப்பி சொல்லுங்கள். ஓகே, அதைத்தான் நீங்கள் கதைச்சு நாங்கள் இந்த ஒரு ஃபார்மேட்டான மேட்ரிக்ஸில் எடுக்கிறோம். மேட்ரிக்ஸ்ன்றது என்ன, இதைத்தான் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா. இதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா என்ன வரும், A சமன்
a naught plus a1 plus matrix multiplication ஞாபகம் தானே. ஸோ a சமன் a naught plus a1 plus a2 அதான் இங்கே இருக்கு. இனி செகண்ட் லைன் என்னடா b சமன் a naught plus a alpha squared a1 plus alpha a2. ஸோ அதுதான் இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இப்படி எழுதலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதினா அப்படியே அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நேம் கொடுக்குறாங்க. என்ன இது வந்து ஃபேஸ் கம்போனன்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் கம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லியும், இனி இதை வந்து செமெட்ரிக்கல் கம்போனன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியும், இது வந்து செமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லுது. எங்களுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் செய்கிறோம்ட்டு ஞாபகம் இருக்கும். ஏன் செய்கிறோம்? அதாவது அன்பேலன்ஸை பேலன்ஸ் சிஸ்டமாக மாற்றுறதுக்கு செய்யும். ஸோ அதைத்தான் இனி அங்கால நீ என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுத்தோம்னு சொன்னால் இனி எங்களை ஃபேஸ் சம்மந்தமான இதுகள் முடிஞ்சு இனி எங்களோட மேத்தமெட்டிக்கல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ஸுன்ற சுருக்கல்களை பாவிச்சு எடுக்கணும். எங்களுக்கு தேவையானது a0 a1 a2. ஸோ அவர் எழுவாயா மாத்திரன்ற சொல்லலாம். இவர் வந்து அங்கால இன்வெர்ஸாக போகிற மாதிரி. ஸோ இன்வெர்ஸாக போகிறதுன்னு சொன்னால் ஓகே 3 into 3 இந்த இன்வெர்ஸ் இன்றைக்கு என்ன தரும்? அவற்றை டிட்டர்மினன் இன்டு அவற்றை டிரான்ஸ்போஸ் என்னமோ அது எங்களுக்கு முடிவு தான் தேவை. முடிவு என்ன வரும்? அதை டிரான்ஸ்போஸ் ஓகே ஓகே அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தேவையானது வந்து a0 a1 a2. எஸ் அவரை நான் எழுவாயா மாற்றினேன்னு சொன்னால் இவர் எழுவாயா மாற்றினேன்னு சொன்னால் என்ன? இவர் வந்து a இன்வெர்ஸ் இன்டு இங்கால செமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸ். அதான் இந்த a இன்வெர்ஸ் என்ன தரப்படும் சொன்னால் 1/3 இன்டு இப்போ 1 1 1 alpha squared alpha 1 alpha alpha squared ரெண்டு ஓடல் இருந்தது. இவர் வந்து இன்வெர்ஸாக மாற்றிக்கல 1 alpha alpha squared alpha squared alpha. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா சரி. நார்மலாக ஒரு கமெண்ட் எழுதி வைக்க. ஸோ a0 a1 a2 சமன் 1 1 1 1 alpha alpha squared 1 alpha squared alpha into அங்கால a b c. ஸோ இந்த இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும். இதெல்லாம் ஏன் வருது என்றதுக்கான ஒரு விளக்கம் தான் இங்கே இருக்கு. நீங்கள் கேள்வி செய்ய இது உங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் இருக்கும். இந்த ஓடரை மாற்றி எழுதுறாங்க. ஸோ அதே மாதிரி கேள்விக்கு ஏற்ற மாதிரி மாறி வரும். இப்போ சில கேள்வி அல்ல கேள்வி இருக்கு வாசவில் என்னது செமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸை தந்துட்டு ஏபிசியை கேட்டிருப்பீங்க. செமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸை தந்துட்டு ஏபிசியை கேட்டு என்னமென்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி எழுதுறீங்க? அது ஏபிசி சமன் 1 1 1 1 alpha squared alpha 1 alpha alpha squared into இங்கால symmetrical components a0 a1 a2. ஓகே ஸோ இது வந்து என்ன symmetrical components தந்திருக்கீங்கன்னா அதுக்கான asymmetrical வேல்யூ கேட்டீங்கன்னா இப்படி இதில் வந்து symmetrical components உங்களுக்கு தெரியாது. asymmetrical components எல்லாம் வச்சு symmetrical components காணும். மோஸ்ட்லி இதுதான் வரும். சில இடங்களில் இதுவும் இருக்கு. அதை அவ்வளோ கேஸில் ஞாபகம் இருக்கு. ஓகே ஸோ இவ்வளோ தான் தியரி. இனி இதை வச்சுக்கொண்டு எக்ஸாம்பிளில் கொஞ்சம் கேள்வி இருக்குது, அதுவும் பார்ப்பேன். அப்புறம் 2 பாஸ்ட் பேப்பர் கேள்வியும் பார்ப்போம். ஓகே ஓகே முதலாவது கேள்வி பார்ப்போம். முதலாவது சொல்லிக்கு 3-phase generator produces an unbalanced system of voltages as follows. ஸோ இதில் VA சொல்லியிருக்காங்க இப்படி, VB சொல்லியிருக்காங்க VC. ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்னிடியூட் எல்லாம் சமனாக இருக்குது. ஆங்கிள் வேறு இருக்கு. ஆங்கிள் மட்டும் சிமெட்ரி இல்லாமல் இருக்குது. ஸோ அதை டிட்டர்மைன் த சீக்வன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட். ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும். a0 a1 வாரன் நிமிஷம். ஓகே இருக்கட்டும். ஓகே இப்போ சரி. ஓகே இதில் வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும். சிமெட்ரிக்கல் கம்போனன்ட் சமன் 1/3 இன்ட்டு சிமெட்ரிக்கல் கம்போனன்ட் மேட்ரிக்ஸ் இன்ட்டு இதற்கு என்ன பெயர்? ஓகே ஃபேஸ் கம்போனன்ட். ஓகே என்ன பேஜ் ஓவர்லேப் பண்ணிட்டேன்.
ஓகே ஓலை பண்ணிட்டு தான் பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் சிமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸை எழுதிட்டீங்க 1/3 இன்ட்டு 1/3 இன்ட்டு ஓகே இதில் நான் 1/3 போட மறந்துட்டேன் சரியா 1/3 ஓகே இது நார்மல் இதை ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான் 1/3 வருது ஸோ அதை மறந்துடாதீங்கோ ஸோ 1/3 இன்ட்டு 1 alpha alpha square alpha order நான் வந்து இது வந்து என்ன ஃபேஸ் கம்போனன்ட் இனி இது எழுதுகிற செஞ்சால் என்ன இனி அங்கால சுருக்கல்கள் என்ன A0 சமன் 1 1 அவ்வளோத்தையும் கூட்டி எழுதுறது A1 சமன் 1/3 ஓகே இதை நீங்கள் எழுதுங்கன்னா நிறைய A1 சமன் 1/3 இன்ட்டு ஓகே 230 0 plus alpha into 230 minus 90 plus alpha squared into 230 100 ஸோ இனி இதில் வந்து என்ன அல்ஃபாக்கு பதிலாக 120 பாக அல்ஃபா ஸ்கேடுக்கு பதிலாக 240 பாக பிரதிவிங்க ஸோ அவ்வளோத்து என்ன இவ்வளவு கால்குலேட்டரில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு A0 சமன் இது A1 சமன் 215 3.2 ஆங்கிள் இது வந்து A2 வந்து 49.7 மைனஸ் 167 பாக வரும் சரியா அவ்வளோதான் அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம் A three-phase generator produces an unbalanced system of voltages VA 200 VB இப்படி VC அப்படி determine the corresponding sequence components ஆகிய அதே வேலை தான் திருப்பி செய்யப்படும் ஸோ A0 A1 A2 1/3 இன்ட்டு அதே ஆர்டரில் எழுதுறீங்க பிறகு எங்கால காண்டுங்க ஸோ இதில் அதே தான் காணுங்க சுருக்க எழுதுங்க இப்போ இதில் வந்து நீங்கள் சிமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸ் கண்டுட்டீங்க இதுக்கான கொரஸ்பாண்டிங் எல்லா வேல்யூவும் A0 A1 B0 A0 B0 C0 A1 B1 C1 அதில் கேட்டிங்கன்னா என்ன செய்வீங்க ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கொரஸ்பாண்டிங் வேல்யூ தெரியும் A0 வந்து 63 பாகை -1 ரைட் ஸோ A0 வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 63.4 மைனஸ் ஒரு பாக தந்தது இனி அதே மாதிரி மிச்ச சிமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸ்களை காண்டவுன்மெண்ட் என்ன தெரியுங்க B0ன்னு சொன்னேன் A0 B0 வந்து என்னவா இருக்கும் C0 என்னவா இருக்கு என் சொன்ன என்ன இவைக்கெல்லாம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை ஈக்குவல் அதாவது சிமெட்ரிக் கம்போனன்ட்ஸ் சொன்னால் மேக்னிடியூட் எல்லாத்துக்குமே ஒன்றா தான் வரப்போகுது இப்போ ஃபேஸ் தான் எங்களுக்கு பிரச்சனை அதே 0 சீக்வன்ஸ்னா ஃபேஸ் ஒன்றும் இல்லை ஆகவே அவர் வந்து அதே தான் வரப்போகிறார் ஸோ -1 0 63.4 -1 0 ஓகே இது வந்து 0 கமாண்ட்ஸ் அதே மாதிரி பாசிட்டிவ் கமாண்ட்ஸ் என்னன்னு சொன்னால் பாசிட்டிவ் கமாண்ட்ஸ் எழுதினா என்ன வரும் பாசிட்டிவ் கமாண்ட்ஸ் எங்களுக்கு ஒன்று தெரியும் A1 எவ்வளோ 215.4 3.2 ஸோ A1 தெரியும்னு சொன்னால் இனி B1 ஓகே இது வந்து A1 B1 சேர்ந்தால் என்ன செய்யணும் 120 பாகையை கழிக்கணும் அது சீக்வன்ஸ் தான் இதுதான் A B ஸோ இவருக்கு மேற்கொண்டு என்ன 120 பாகை கழிப்பீங்க ஸோ இவருக்கு பிக்கு 120 பாகையை கழிச்சிங்கன்னு சொன்னால் மேக்னிடியூட் ஒன்று தான் ஸோ அவர் வந்து 215.4 116.8 பாகை அதே C1ன்னு சொன்னால் 120 பாகையை கூட்டுறது அல்லது 240 பாகையை கழிக்கிறது கூட்டிங்கன்னா 215.4 ஸோ 123.2 பாகையாக இருக்குது அதே நெகட்டிவ் கம்போனன்ட்ஸ் பார்த்தா நெகட்டிவ் கம்போனன்ட்ஸ் A2 ஆல் குறிப்பிடப்படும் A2 கண்டுட்டீங்க 45.7 49 சார் 49.7 மைனஸ் 167.3 பாகையாக ஸோ A2 என்றால் இனி B2 B3 சரி A2 B2 C2 ஸோ A2ல இந்த B2 காணணும்னா என்ன செய்யணும் அவற்றை ஃபேஸ் சீக்வன்ஸ் என்ன A C B ஸோ இதற்கு 120 பாகையை கூட்டுவீங்க 120 பாகையை கூட்டினீங்கன்னு சொன்னால் மேக்னிடியூட் சமம் 49.7 -47.3 இதை வந்து 49.7
அண்ட் மைனஸ் இவர் 120 வகையை கழிப்பீங்க 287 ஸோ இவர் தான் டோட்டலான சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸ்க்கான வேல்யூ ஒன்று கண்டிக்கன்னு சொன்னால் மிச்சத்தில் மூணா பெருகுவீங்கள் பேஸா பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி கழிச்சு கொண்டு பாருங்க ஸோ இதான் ஒன்று இந்த ஒன்று தெரியுமென்று சொன்னால் மிச்சம் எல்லாமே செய்யலாம் இதுவும் அதே தான் அதே சுருக்கல் வேலை அப்படியே சுருக்கினீங்கன்னா வரும் இனி எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் 3ல என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் 3யும் அதே தான் தி சீக்வென்ஸ் கம்பவுண்ட் அன்பேலன்ஸ் சிஸ்டம் ஆஃப் கரண்ட் ஆர் given by 0 I1 I2 determine the corresponding phase currents ஓகே இதான் முதலாவது இதில் அதான் முதல் சொன்னது இவ்வளோ நேரம் மேலே பார்த்த கேள்வியெல்லாம் என்ன உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ தெரியும் சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸ் கேட்டாங்க இங்கே சீக்வென்ஸ் கம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் அன்பேலன்ஸ் சீக்வென்ஸ் கம்போனன்ட் தந்துருக்குறாங்க சீக்வென்ஸ் கம்போனன்ட் தந்துட்டு ஃபேஸ் கம்போனன்ட் கேட்டிருக்கீங்க அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் என்ன இருக்கும் இதான் இருக்குது அதுக்கெல்லாம் மாறாமல் கேள்வி ஒழுங்காக வாசிச்சிங்கன்னு அதில் அவசரப்பட்டு திருப்பி அதே வேலையை செய்து விடுறதில்ல இதில் சீக்வென்ஸ் கம்போனன்ட்ஸ் தந்திருக்கீங்க டிட்டர்மைன் த கரஸ்பாண்டிங் ஃபேஸ் கம்போனன்ட்ஸ் தான் கேட்டிருக்கேன் அதுக்கு எப்படி செய்யும் அதுக்கு அடிப்படை ஸோ அதை அப்படி எழுதிக்க என்னது இந்த 1 அல்ஃபா ஸ்கேட் அல்ஃபா அல்ஃபா அல்வா ஸ்கேட் இந்த ஓர்டர்களை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க அது செய்ய ஞாபகம் ஸோ அதே தான் பிறகு சுருக்கல் வேலை அது ஓகே எனி பவர் இன் சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸ் பவர் இன் சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட் ஓகே நாங்கள் நார்மலாகவே ஒரு சிமெட்ரிக்கல் கம்போனன்ட் ரெண்டாலே ஒன்று கண்டுட்டு 3 பெருக்கிறேன் நான் அதான் இப்போ சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸ்னா என்ன நாங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா உடைச்சிட்டோம் மீனி ஒன்றுக்கு காண்றோம் அதாவது 0 கம்போனன்ட் ஓ பாசிட்டிவ் கம்போனன்ட்ஸோ இதை நெகட்டிவ் கம்போனன்ட் இருந்தாலும் ஒன்றுக்கு காண்றோம் ஒன்றுக்கு காண்றது எங்களுக்கு தெரியும் என்ன வி ஐ ஸ்டார் இது ஐ என்ற கஞ்சுகேட் ஸோ அது 3 பெருக்கிறோம் ஒன்றுக்கான வோல்டேஜ் தெரியும் ஸோ அது சிமெட்ரி தான் சிமெட்ரிக்கல் சோர்ஸ்லேருந்து வர்றது சிமெட்ரிக்கல் சோர்ஸாக இருக்கும் ஸோ 3ஆலையும் வி ஐ ஸ்டாரால் பெருக்கிட்டு ஒன்று கண்டுட்டு அதை 3ஆல் பெருக்கினீங்க சரி அதை நீ இந்தியாவில் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் குறிச்சிக்காங்க இதை நீங்கள் சுருக்கினீங்க கண்டா இது அவ்வளோதான் கேஸ் இல்லை இது டிரான்ஸ்போஸ் அதெல்லாம் கேஸ் இல்லை சும்மா நோட்டேஷனலுக்காண்டி செஞ்சுக்காங்க ஸோ இம்பிடன்ஸ் அண்ட் சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட் இப்போ நாங்கள் ஒரு சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட் செய்வோம்னு சொன்னால் அதில் நாங்கள் இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருந்துன்னு சொன்னால் அதில் நாங்கள் எழுதிக்க அது சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸ் பாதிக்கப்படும் அதாவது இதில் சொல்லிக்கலாம் இப்போ ஈச் சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட் சேம் ஐடென்டிக்கல் லோட் இம்பிடன்சஸ் எக்ஸப்ட் when there are mutual magnetic or capacitive coupling between phases ஸோ நாங்கள் தெரிய வேண்டியது என்னது ஒரு சிமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸ் நாங்கள் எடுக்கணும்னு சொன்னால் அதில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸோ அல்லது கெப்பாசிட்டிவ் கப்ளிங் இருந்துன்னு சொன்னால் அவற்றை சிமெட்ரிக்கல் சீக்வன்ஸில் பாதிக்கப்படும் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சிமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸ் மாற்றுற முறை அங்கே சரி வராமல் போகும் ஸோ அதுதான் இங்கே சொல்லிக்கிறேன் மெத்தட் இஸ் invalid for the load impedances with mutual magnetic or capacitive coupling between phases ஸோ அந்த மாதிரி கேள்வி பாசிபிள் வேறு எதுன்னு சொன்னால் அது இந்த சிமெட்ரிக்கல் சீக்வன்ஸுக்கால போக மாட்டேன் நம்பருக்கால போகணும் அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சரி என்ன ஒரு சிமெட்ரிக்கல் சீக்வன்ஸாக யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அதில் இன்டக்டன்ஸ் அதாவது மியூச்சுவல் இன்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் கப்ளிங் இருக்கக்கூடாது அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா சார் ஸோ இதுகள் பாஸ் பேப்பர் இல்லையா ஸோ பாஸ் பேப்பர் பார்க்கலாம் சரி பார்ப்போம் முதலாவது இது 22 on past paper. Oh, yeah, 22 on past paper. So, okay, ஒரு நிமிஷம் சரி ஓகே சரி இருக்கட்டும் ஓகே கொஷின் 4 பார்ப்போம்
33 kilowatt balanced three-phase source is feeding a 300 plus 400J delta connected balance load as shown in the figure question 4. Find the currents in each branch of the load. Take VAB as the reference. Assume that the voltage drop across the connection wire, transmission wire are insignificant. So wire and impedance ignore பண்ணிட்டோம். Curly வந்து find the currents in each branch of the yes. Okay. So find the currents in each branch of இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து VAB அது இந்த இதில் வந்து லைன் வோல்டேஜ் வந்திருக்கணும். டெல்டா கனெக்ஷன் என்ன லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் சம். ஸோ இதில் இம்பிடன்ஸ் தெரியும் VAB இந்த அரோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே அந்த கரண்ட் வந்து எப்படி ஓட போகுது IAB. ஓகே ஒரு நிமிஷம். ஸோ இவர் வந்து IAB IBC ICA சொல்லி நான் எழுதுறேன். ஸோ இதில் ICA ஓகே கொஸ்டின். ஸோ IAB காணலாம். IAB என்ன இருக்கும் இதில் வோல்டேஜ் தெரியும் 33 கிலோ வோல்ட். ஸோ 33 into 13 கீழ் with the impedance 300 plus 400G. ஸோ இதை பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு IAB வரும். ஓகே வருங்க ஒரு நிமிஷம். இது ஏற்கனவே எக்ஸாம்பிள் ஆன்சர்ஸ் எடுக்கிறோம். ஓகே இதான் எனக்கு அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ VAB என்றது தெரியும், அது லைன் வோல்டேஜாக இருக்கும் 33 தந்துருக்கு. இம்பிடன்ஸ் தெரியும் உங்களுக்கு. கேள்வி வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கான கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து வோல்டேஜிங்கு இம்பிடன்ஸ் நேராக விட வரும். விட 66 இது 22 பாஸ் பேப்பராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இங்கே போயிட்டு ஸோ 66 53/53 இனி ஒரு கரண்ட் தெரியுமென்னு சொன்னால் மிச்சம் நேராக எழுதலாம். இது என்ன சீக்வன்ஸ் இருக்குது ABC சீக்வன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ABC சீக்வன்ஸில் இருக்குன்னு சொன்னால் அதுலேயே நேராக எழுதலாம். என்ன IBC சமன் 120 வகை கழிப்பீங்க. 120 வகை கழிச்சால் இதெல்லாம் பேலன்ஸ் லோடு 3 லோடும் சமன். ஃபேஸ் சீக்வன்ஸ் என்ன 3 ஃபேஸ் பேலன்ஸ் சோர்ஸ்லேருந்து வருது. ஸோ இவ்வளோ வந்து ஒரு பேலன்ஸ் சிஸ்டம். பேலன்ஸ் சிஸ்டத்தில் நாங்கள் நேராக ஒன்று தெரியும்னு சொன்னால் என்ன 66 மிச்சத்தை கழிச்செழுதுறது கூட்டி 120 கழிச்சிங்கன்னு சொன்னால் -173.13 இது மாதிரி IBC எழுதிட்டீங்க. இனி ICA தெரியும் என்னது 66 பாக. இனி 120 கூட்டுறதுங்க சொன்னால் 66+8 ஓகே. இனி பிரான்ச் கரண்ட்ஸ் கண்டுட்டேன். இனி அடுத்தது கேள்விக்கு போவோம். முதல்ல இது ஒரு சின்ன வேலை. இதுக்கு 6 மார்க்ஸ் கிடைக்கும். 6 மார்க்ஸ் கிடைக்குது. 6 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே அடுத்த பாருங்க. இனி ஃபைண்ட் த லைன் கரண்ட்ஸ் IA, IB, IC following in the each wire that feeds the load. ஸோ உங்களுக்கு IA காணணும், IB காணணும், IC காணணும். ஸோ இதுவும் அவ்வளோ கேஸ். ஓகே இதில் நீங்கள் கிர்ச்சாஃப் கரண்ட்ல எழுதினீங்க. இதில் நீங்கள் கிர்ச்சாஃப் கரண்ட்ல எழுதினீங்கன்னா என்ன வரும் IA சமன். ஓகே ஒரு புள்ளியில் வாரது இந்த கூட்டத்தொகை அதாவது டோட்டல் ஆல்ஜிபிரிக் சம் பூஜ்ஜியம் அல்லது நான் பாரத சம் போகிறதுனால என்னென்ன வருது IA ப்ளஸ் ICA வருது. IA ப்ளஸ் ICA சமன் என்ன இருக்கும் வெளிக்கிட்டு போகிற இந்த IAயும் ICAயும் நோட நோக்கி வருது. IAB நோட விலத்தி போகுது. அதான் இங்கே எழுதுறேன் IA ப்ளஸ் ICA சமன் இது விலத்தி போகுது IAB. ஸோ இதில் உங்களுக்கு கேள்வி வந்து IA சார். IAB உங்களுக்கு தெரியும் மேலே கொண்டுட்டீங்களே 66 -53.13 மைனஸ் இனி ICA தெரியும்
ICA 66 66.87 சரி. இனி இதில் இருந்து நீங்கள் ஐஏ நேராக காணலாம். ஐஏ உங்களுக்கு கண்டிங்கன்னு சொன்னால் 66 ஓகே சரி. இது நேராக கழிக்கிறேன் கைவிட்டில் போட்டிங்கன்னா நேராக வரப்போகுது. ஐஏ வந்து 114.31 ஆங்கிள் வந்து -83.13. இனி ஐஏ தெரியும்னு சொன்னால் மிச்சதெல்லாம் நேராக எழுதுறது தானே. அதே சீக்கிரம் சொன்னால் ஐபி வந்து இல்லாட்டி ஒரு நோடுக்கும் எழுதுறதுனாலும் எழுதி பாருங்க, இதுதான் வரும். ஸோ 120 கழிப்பீங்க. 120 கழிச்சிங்கன்னா -203.13. ஐசி சமம் 114.31 ஆங்கிள் 120 கூட்டுறீங்க 36.87. ஓகே, அந்த பிடிஎஃப்ல கொடுத்த ஆன்சர்ஸில் ஓகே வேல்யூ ஓகே. இந்த ஃபேஸ் வந்து சரியா இருக்கிற மாதிரி தெரியல. அவை வந்து இதில் படத்துலேயும் ஒழுங்காக குறிக்கல. ஃபேஸ் வந்து மாறி மாறி செய்திருக்கு. நம்ம அதில் லைன் கரண்ட் எப்படி ஓடுதுன்னு ஒழுங்காக குறிக்கல, சடைஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் இதை ஒருக்கா செக் பண்ணுங்க. எதுவும் பிழை அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அப்படின்டா மெட்டாக்னு தெரியும். சரியா, மெதட் இதுதான். ஆன்சர்ஸ் வேல்யூ வேணும்டா மாறி எழுதியிருந்தா மாறலாம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. தெரிஞ்சு கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் மெட்டாக்கெல்லாம் பார்த்து அதை திருத்தாங்க. இல்லாட்டி எனக்கு போடுங்க, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது சி கேள்வி. So find the symmetrical components I0, I1, I2 of the phase A, comment about the values you get. So உங்களுக்கு symmetrical components காண்றதுக்கு equation தெரியும். என்ன? A0, A1, A2 சமம் 1/3 1 1 1 1 alpha alpha square 1 alpha square alpha into அங்கால phase components A, B, C. ஸோ இதான் ஈக்குவேஷன். இதில் என்னது உங்களுக்கு A0, A1, A2 தான் கேள்வி. ஓகே, இது ஒன்று வந்து நிற்குது. ஓகே, ஸோ ஓகே A0, A1, A2 தான் கேள்வி. உங்களுக்கு இது தெரியும். இப்போ A0 சமன் 1/3 நீ விரிச்சு எழுதுவீங்க, விடைக்கு போகிறது. அவ்வளோதான் விடைக்கு போகிறது. ஆனால் இப்போ இதில் நாங்கள் ஒரு விஷயம் நேராக செல்லலாம். என்ன, இது வந்து ஒரு செமெட்ரிக்கல் கம்பவுண்ட். இது முதலே செமெட்ரிக்கலாக தான் இருக்குது. இது ஒரு ஏசெமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸ் தான், செமெட்ரிக்கல் தான் இருக்குது. இங்கே வந்து இம்பீடன்ஸ் 3 இடத்துலையும் 3 ஃபேஸில் இம்பீடன்ஸும் சமன், வோல்டேஜும் சமன். ஆகவே இது ஒரு செமெட்ரிக்கல் கம்பவுண்ட். செமெட்ரிக்கல் கம்பவுண்ட் இருந்தால் ஃபேஸ் சீக்வன்ஸ், அதாவது செமெட்ரிக்கல் சீக்வன்ஸில் ஒரு இயல்பு இருக்குது. என்னது, பாசிட்டிவ் சீக்வன்ஸ் தான். பாசிட்டிவ் சீக்வன்ஸ் எல்லாம் ஃபேஸ் சீக்வன்ஸுக்கு சமனாக இருக்குது. அது ஓகே, அதே மாதிரி ஜீரோ சீக்வன்ஸும் ஜீரோ சீக்வன்ஸ் கம்போனன்ட்ஸும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் கம்போனன்ட்ஸும் ஜீரோவாக இருக்கும். அப்போ நீங்கள் நேராகவே ஏ நோட்டுக்கு நீங்கள் விரித்து எழுதுனீங்கன்னா உண்மையாக இதை நீங்கள் நேராக எடுக்கலாம். அது ஒரு பேலன்ஸ் 3 ஃபேஸ் சிஸ்டத்துக்கு நீங்கள் செமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதில் பாசிட்டிவ் கம்போனன்ட்ஸ் தான் செமெட்ரி ஃபேஸ் கம்போனன்ட்ஸுக்கு சமனாக இருக்கும். மிச்சதுகள் என்னவாக இருக்கும், மிச்சதுகள் நெகட்டிவும் ஜீரோ சீக்வன்ஸும் ஜீரோவாக இருக்கும். இப்போ நீங்கள் இது தெரியாட்டியும் நீங்கள் இப்போ இதுதான் உங்களோட மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸை நீங்கள் எழுதுங்க. A0 சமன் 1/3 ஸோ IA0 ஸோ IA ப்ளஸ் IB ப்ளஸ் IC. ஸோ IA ப்ளஸ் IB ப்ளஸ் IC. ஸோ உங்களுக்கு IA IB IC தெரியும். என்ன, இவ்வளோ நீங்கள் முதல்ல எழுதினீங்க. இது ஒரு செமெட்ரிக் கம்பவுண்டோடைய தான் 120 கழிச்சு 120 கூட்டி எழுதினீங்க. ஸோ இதை நீங்கள் பிரதியிட்டு கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதியிட்டு தேவையில்லை, பார்க்குறேன் தானே. ஒரு பேலன்ஸ் 3 ஃபேஸ்ன்னு சொன்னால் அவன் டோட்டல் கரண்ட் சமம் 0, டோட்டல் வோல்டேஜ் சமம் 0. அதுதான் நீங்கள் செய்கிறோம். அப்போ இது இந்த IA ப்ளஸ் IB ப்ளஸ் IC வந்து 0, அது 0வாக இருக்குது. அதே மாதிரி IA0 IA1 பார்ப்போம். IA1 தான் இங்கே காண வேண்டியிருக்கு. IA1 என்னவாக இருக்கும், 1/3 மடங்கு அதே சீக்வன்ஸில் இருக்கும். நீங்கள் IA ப்ளஸ் ஆல்ஃபா மடங்கு IB
ப்ளஸ் ஆல்ஃபா மடங்கு ஐசி. இது நான் சுருக்கி ஆன்சர் கொடுக்கல, சரியான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. சரி, இது நான் அவ்வளோ செஞ்சு பார்க்கல, மெத்தடை மட்டும் சொல்லுவேன். ஸோ IA1க்கு ஒரு நான் ஜீரோ வேல்யூ எடுக்கும். இது வந்து ஒரு நான் ஜீரோ வேல்யூ, இதுக்கு வேல்யூ வரும். அதே IA நெகட்டிவ் கம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்றாலும் IA3 வந்து IA ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஐபி ப்ளஸ் ஆல்ஃபா ஐசி. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வெறும் ஜீரோ வரும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் இதை நீங்கள் கால்குலேட்டர் போட்டு பிறகு பாருங்க, எல்லாமே தெரியும் தானே. ஆல்ஃபா ஸ்கொயர் தெரியும், ஆல்ஃபா தெரியும், ஐபிஐசி அப்படிங்கன்னா நெகட்டிவ் கம்போனன்ட் ஜீரோ, பாசிட்டிவ் கம்போனன்ட் ஒரு நான் ஜீரோ வேல்யூம், அதே மாதிரி ஜீரோ கம்போனன்ட்ஸும் ஜீரோ வேல்யூ வரும். ஏன், அது ஒரு ஏற்கனவே நாங்கள் சிமெட்ரிக் கம்போனன்ட்ஸ் காண்றது வந்து ஒரு பேலன்ஸ் த்ரீ ஃபேஸ் சிஸ்டத்துக்கு. பேலன்ஸ் த்ரீ ஃபேஸ் சிஸ்டத்துக்கு பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கம்போனன்ட்ஸ் மட்டும்தான் த்ரீ ஃபேஸ் கம்போனன்ட்ஸுக்கு சமனாக இருக்குது. மிச்சதுகள் அதே வேல்யூ, அதாவது மூன்று வகை அதே தானே. இதில் நீங்கள் காணுங்கன்றது என்ன, IA1ன்றது என்ன இருக்கும், ஃபேஸ் IA கரண்டாக தான் இருக்கும். அதே தான், அது விளங்குது தானே. IA வந்து IA1 இருக்கும். இனி IA1, இனி IA2, IA2 இல்லை IA1 தெரியும் தானே. நீ B1, ஓகே, IB1 வந்து என்னவா இருக்கும், IB கரண்டாக இருக்கும். அது IC1 வந்து C கரண்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ன்ற ஒரு ஃபீச்சர் இல்லை, அதுதான் உண்மை. அதை நீங்கள் விளங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். சரியா, நீ அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே, கமெண்ட் அபவுட் த வேல்யூஸ் யூ கெட். அதான் நீங்கள் நாங்கள் செய்து போட்டிருக்கோம் தானே. கமெண்ட் என்னது, ஜீரோ சீக்வன்ஸ் கம்போனண்ட்டையும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் கம்போனண்ட்டையும் வேல்யூஸ் வந்து ஜீரோ, பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கம்போனண்ட்ன்ற வேல்யூ வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ் கம்போனண்ட்டுக்கு ஃபேஸ் வேல்யூஸ் இருக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகே, அடுத்தது now consider the situation where A gets short circuited to the ground due to a fault. In such an occurrence, IB and IC can be considered negligible components to IA. Find new symmetrical components during the fault in terms of IA. Substitution of numerical values are not required. Comment the new results comparing with those in the question 4C. இதை நான் அழிக்கலாமா? சரி, ஓகே, அதில் அடிக்கல செய்வோம். இதில் செய்கிறேன். இப்போ என்ன சொல்லிக்கிறேன், ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டதால் ஐபிண்டையும் ஐசிண்டையும் கரண்ட் வந்து ஓகே, ஐபிண்டையும் ஐசிண்டையும் கரண்ட் வந்து நெக்லிஜிபிள். அப்போ நாங்கள் நெக்லிஜிபிள் என்ன, ஐபி சமன் 0, ஐசி சமன் 0. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து என்ன சிமெட்ரிக்கல் கம்போனன்ட்ஸை காணட்டாம். A0, A1, A2 ஒன்றிங்கள் மூன்று மடங்கு 1 1 1 1 alpha alpha square 1 alpha square alpha into இங்கே நாங்கள் ஃபேஸ் கமாண்ட்ஸ் கேட்கணும். ஏக்கு தான் வேல்யூ இருக்குது, மிச்சம் ரெண்டும் 0. அப்போ நீங்கள் A1 கண்டாலும் என்ன நடக்கும், ஓகே, இதில் நீங்கள் நேராக கண்டீங்கன்றா A0 என்னவா இருக்கும், A0 வந்து நீங்கள் இது என்ன சிமெட்ரிக்கல் மல்டிப்ளிகேஷன் தானே, ஒன்றிங்கள் மூன்று மடங்கு ஏயா இருக்கும். அதே மாதிரி A1 கண்டிங்கன்னு சொன்னால் அவரும் ஒன்றிங்கள் மூன்று மடங்கு ஏயா இருக்கும். A2 கண்டிங்கன்னு சொன்னால் அவரும் ஒன்றிங்கள் மூன்று மடங்கு ஏயா இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லாத மூன்று கமாண்ட், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் மூன்று சேம் மேக்னிடியூட்னா என்ன, எல்லாமே உண்டு தான். அப்போ நாங்கள் இப்போ த்ரீ ஃபேஸ் சிமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸ் வந்து கதைக்கு வழிகிட்டது. ஒரு A வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகினதால அங்கால பாசிட்டிவ் சீக்வன்ஸை காண போக அவர் வந்து என்ன மூண்டுமே ஒன்றா வருது. இப்போ த்ரீ ஃபேஸ் சிமெட்ரிக்கல் கம்போனன்ட் இப்போ சிங்கிள் ஃபேஸ் சிமெட்ரிக்கல் கம்போனன்ட் தான் வந்தது. த்ரீ ஃபேஸ் சிமெட்ரிக்கல் கம்போனன்ட் என்ன, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மூன்று கம்போனன்ட்ஸ் த்ரீ ஃபேஸ். இங்கே என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இல்லாத மூன்று கம்போனன்ட்ஸ் தான், அதை என்ன மூண்டும் உண்டு. ஆகவே
த்ரீ ஃபேஸ். அப்போ நாங்கள் இதில் வந்து நீங்கள் நியூமரிக்கல் வேல்யூ பிரதியிடணுமெண்டு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குது, முதல் வந்து கம்பேர் பண்ணி சொல்லட்டான். கம்பேர் பண்ணினேன்னா நீங்கள் என்ன சொல்லுங்க, ஷார்ட் சர்க்கிட் ஆக முதல் ஒரு த்ரீ ஃபேஸ் சீக்வன்ஸ் இருந்தது. த்ரீ ஃபேஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் பார்க்க என்ன நடக்குது, ஷார்ட் சர்க்கிட் ஆகினதால 3 7 வர வழியா ஒரு த்ரீ ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் இன்டு சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம். அதான் நீங்கள் கொடுத்துருக்க ஆன்சர். அவ்வளோதான் காமெண்ட்ஸ். ஓகே, அப்படி பார்க்க இது வருது. ஸோ இதுதான் ஒரு ஃபுல் கேள்வி. கொஷின் 4 4 கேள்வியில் 4வது கேள்வி. ஸோ இந்த டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மாதம் 14 20 25 மார்க்ஸ் கேள்வி. அவ்வளோ கேஸ் இல்லை. இதெல்லாம் நீங்கள் எழுதி பிரதி விட்டு பேர்கொண்டோடு இல்லை. ஒரு அந்த ஐடியா இருந்தீங்கன்னா நேராகவே 0 போட்டுடலாம். ஸோ இது வந்து அவ்வளோ கேஸ் இல்லை, 70 கமெண்ட்ஸ். ஓகே, இதுதான் கேள்வியும் டக்குன்னு பார்த்தோம். இது வந்து லாஸ்ட் இயர் கேள்வி. ஓகே, 3-phase 3-wire bi-connected 400 volt balance voltage source with phase sequence ABC is applied. Load currents IA தந்திருக்காங்க, IB தந்திருக்காங்க respectively in A and B, where phase A voltage is taken to be reference phasor. முதலாவது find the sequence components of the unbalanced system IA, IB, IC. ஸோ இதில் IA, IB, IC காண முதல் எங்களுக்கு என்ன, ஃபேஸ் கரண்ட் IC தெரியாது. IC தெரியாது என்றால் என்னென்னு காண்றது, இது ஒரு பை கனெக்டட் 3-phase 3-wire. 3-phase 3-wireன்னு சொன்னால் என்ன, அங்கே நியூட்ரல் வயர் இல்லை. நியூட்ரல் வயர் இல்லாட்டி நாங்கள் என்ன டேட்டா எடுக்கலாம், ஸோ IA ப்ளஸ் IB ப்ளஸ் IC சமன் 0ன்னு சொல்லி ஒரு டேட்டா எடுக்கலாம். IA ப்ளஸ் IB ப்ளஸ் IC என்ற டேட்டா இருந்தால் இதில் வந்து என்ன, IC சமன் மைனஸ் IA ப்ளஸ் IB. இனி இப்போ ஐசி கரண்ட் தெரியுமான்னு சொன்னேன். என்ன நேராக நீங்கள் வளமையாக செய்கிற வேலையை தான் தேவைப்படுங்க. ஐசின்றா இதில் வந்து ஓகே, இதை நான் இதில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னேன். ஓகே, இதை நீங்கள் மைனஸ் பண்ணுறானே கால்குலேட்டரில் விடாதிடுறது ஐசி வேல்யூ தெரியும். ஸோ இனி சீக்வன்ஸ் கம்பௌண்ட்னு எழுதலாம். சீக்வன்ஸ் கம்பௌண்ட் அதே வேலையை தான் செய்ய போகிறீங்க. ஸோ ஓகே, நான் A1 A2 போகிறேன். ஸோ A0 A1 A2 A2 சமன் ஒன்றுங்கள் 3 மடங்கு 1 alpha ஓகே ஆச்சு 1 alpha square 1 alpha square alpha into இங்கால ABC. ஸோ அதுதான் நீங்கள் செய்ய போகிறீங்கள். பிரதிவிடுவீங்கள் ஆன்சர். இதில் வந்து ஒவ்வொருக்கும் காம்போனன்ட்ஸ் காணுவீங்கள். அதே வேலை தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரியான ஆன்சரை போட்டிங்கன்றால் மற்றவர்கள் பார்ப்பாங்க. சரியா? ஓகே, ஓகே. இதில் ஓகே, முதலாவது கேள்வி 5 மார்க்ஸ். அது வந்து நீங்கள் நான் செய்யலை, நீங்கள் செய்து ஓகே இதானே மெதட் சரிந்தா நீ அங்கே கால்குலேட்டர் வேலை தானே. இனி என்ன, calculate the total active power supplied by the total active power. இந்த calculate the total active power. ஸோ ஆக்டிவ் பவர் சொன்னால் என்ன, P சமன் ஒன்றுக்கு நீங்கள் காணலாம். ஒன்று கண்டுட்டு 3வது பேருக்கு என்ன டோட்டல் பவர் வரும். ஸோ டோட்டல் பவர் என்னென்னு வரும் உங்களுக்கு 3 இன்டு ஸோ வோல்டேஜ் இன்டு இங்கால IA0 ஸ்டார் ப்ளஸ் 3 V இன்டு IA1 ஸ்டார் ப்ளஸ் 3 இன்டு வோல்டேஜ் இன்டு IA2 ஸ்டார். இதில் வந்து டோட்டல் பவர் உங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் பவர்ன்றது என்னது, டோட்டல் அப்ரண்ட் பவர். டோட்டல் பவரில் வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஓகே, இதில் வந்து ஒரு ரியல் ஓகே ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்ட்னு சொன்னேன். இப்போ A ப்ளஸ் BJ அண்ட் ஒரு பவர் கிடைச்சுன்னு சொன்னால் இது வந்து என்ன, டோட்டல் பவர் சப்ளை பை த சோர்ஸாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு கேள்வி வந்து ஆக்டிவ் பவர். ஸோ ஆக்டிவ் பவர் வந்து இதாக இருக்குது. ஸோ ஆக்டிவ் பவர் ஏயாக இருக்குது.
ரியாக்டிவ் பவர் பியாக இருக்கும். ஸோ டோட்டல் பவர்னு சொன்னால் இதாக இருக்கும். அப்பரண்ட் பவர்னு சொன்னால் நீங்கள் நேராக ஸ்கேர் பண்ணி கொடுக்குறது ஏ ஸ்கேர் ப்ளஸ் பி ஸ்கேர். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு விளங்கியிருக்குமென்று நினைக்கிறேன். எதுவும் டவுட்டுண்டா மெசேஜ் பண்ணுங்க. எதுவும் இப்போ மாறி எதுவும் ஆன்சர்ஸ் வேல்யூவில் எதுவும் பிள்ளை இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்டில் போட்டிங்கன்னா மெட்டாக்கள் மாற்றுவாங்க. இல்லாட்டி எனக்கு சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அல்லது நானே கமெண்ட் பண்ணுறேன். சரியா? அவ்வளோதான் இந்த 3 ஃபேஸ் சிமெட்ரிக்கல் கம்போனன்ட். ஓகேடா, அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பை பை.